ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் கோதுமையில் மைக்ரோ கிரெயின்ஸ் வளர்ந்ததை எப்படி ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அதோடய பெனிஃபிட்ஸை நான் சொல்ல போகிறேன். நான் எடுத்துக்கின்னு இந்த முழு கோதுமை தான் எடுத்துக்கினேன். இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நான் கோதுமை போட்டேன். இது வளர்கிறதுக்கு எனக்கு ஒரு 7 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், கோதுமை வளர்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இது நான் சும்மா அந்த வடிகட்டுறதில் போட்டு கீழே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்ட்டு, புரியுதுங்களா? இது சும்மா தண்ணியிலே தான் வளர்த்துருக்கேன். இது நான் கொஞ்சம் மண் போட்டு வளர்த்துருக்கேன். எதுங்களா, மண் போட்டு வளர்த்துருக்கேன். இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதை தான் இப்போ பற்றி எப்படி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம், அதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். இந்த ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. இதனால் செரிமானமும் நிறைய இருக்கும். அதாவது நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு செரிமானம் நடக்கும். அதனால் மலச்சிக்கல் வராது. ஊட்டச்சத்து இருக்குது. ஊட்டச்சத்து இருந்ததுனால நமக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். உடம்பு எடையும் குறையுது. புற்றுநோய் வராமல் தடுக்குது. ரத்தத்தில் உள்ள நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலும் வராது, நச்சுத்தன்மையும் இருக்காது. இந்த காலையில் வெறும் வயிற்றில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 30 ml குடிங்க. ஒரு 1/4 டம்ளர் குடிச்சிங்கன்னா கூட போதும். அப்புறம் போக போக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஜூஸாகவும் இதை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் லெமன் ஊற்றி பெப்பர் போட்டும் குடிக்கலாம். நான் இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்பிள் போட்டு நான் அரைச்சி குடிக்க போகிறேன் டேஸ்ட்டுக்காக. பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இது இன்னொரு வாட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டு இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டேன். இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி கிண்ணத்தில் போட்டு இது கூட நான் டேஸ்ட்டுக்கு ஆப்பிள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஆப்பிள் தான் போட்டிருக்கேன். மீதி 1/2 ஆப்பிள் நான் எடுத்து வச்சுட்டேன். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு நல்லா இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டேன் பாருங்கள். இது எங்கள் வீட்டில் 4 பேர் குடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவ்வளோ குடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சேன். நான் இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணால் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெய்லியும் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. நம்ம வீட்லேயே வளர்த்து செய்கிறனால ஏதோ மருந்தெல்லாம் யாரும் சேர்க்க மாட்டாங்க. நமக்கு பயம் இல்லாமல் குடிக்கலாம். குழந்தைங்க கூட குடிக்கலாம். குழந்தைங்கன்னா ஒரு 10 வயசுலேருந்து கொடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் இது வளர்ந்ததோடனே இன்னொரு வீடியோ போடுறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.